கலைத்துறையில் வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் வாய்ப்பு கேட்குறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் இருக்கும். தேடி முன்னெல்லாம் வாய்ப்பெல்லாம் வந்ததுங்க, நான் தாங்க கொஞ்சம் இளிச்சவாத்தனமாக ஒரு ஏமாளித்தனமாக அதை விட்டுட்டேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டோமே என்கின்ற வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் நினைக்கிற துறையில் நல்ல வாய்ப்பு அது நல்லபடியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. காதல் வரக்கூடிய வருடமாகவும் இந்த வருடத்தை சொல்லலாம். ஏற்கனவே ஆண் பெண்ணால் சூடுபட்டு கொண்டேன் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூட இன்னொரு புதிய நட்பு, புதிய காதல் போன்றவைகள் தோன்றி அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டுங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், அதிலெல்லாம் ஒன்று இது வரைக்கும் இருந்து வந்த பண விரயங்கள் இருக்காது. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் மாதம் இவ்வளவு தான் வருமானம்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை, நான் என்ன பண்ணுறது, கடைசியில் கடைசியில் பொண்டாட்டிக்கிட்டேயோ புருஷங்கிட்டையோ அண்ணங்கிட்டையோ அக்காக்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ கை நீட்ட வேண்டியிருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து நிரந்தர வருமானங்கள் உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய அருமையான பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அருமையான ஆண்டுங்க இந்த வருஷம்.